நம்முடைய இயக்கத்தை சேர்ந்தவர்களோ காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சேர்ந்தவர்களோ எந்த இயக்கத்தை சேர்ந்தவர்களாக அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் இதிலே நீங்கள் சாதாரணமாக கலந்து கொள்ள வேண்டுமே தவிர எந்த இயக்கத்தின் பேரை சொல்லி நீங்கள் கலந்து கொள்ளவே கூடாது என்ற வகையிலே அவர்கள் பல்வேறு வகையிலே தடை செய்தார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கின்ற போதும் இல்லை இல்லை அதை என்ற வகையிலே ஒரு திட்டமிட்ட பாணியாக அந்த போராட்ட களம் அமைந்தது. ஆனால் மக்கள் அங்கு இருக்கின்ற அப்பாவி மக்களாக இருக்கின்ற அத்தனை மக்களும் நாம் மகாநாடாக ஈரோடின் மகாநாட்டில் கலந்து கொள்கின்ற அன்றைய தினம் ஒரு பெரிய ஊர்வலத்தை நடத்தினார்கள். ஏறக்குறைய 50,000 பேர் ஒட்டுமொத்தமாக கலந்து கொண்டார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் அதுவும் குறிப்பாக எல்லா கடைகளும் அடைத்து எல்லா மக்களும் குடும்பத்தோடு இந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்ட நிகழ்வுகள் அன்றைக்கு நடைபெற்றது. நடைபெற்று முடிந்து தொடர்ந்து கிராமம் கிராமமாக உண்ணாவிரதம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் வைத்தாலும் மாவட்ட ஆட்சித்தலைவரை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவர் எதையும் கெடுப்பதற்குத்தான் இருந்தாரே தவிர வேறு எதுவும் செய்யவில்லை. காவல்துறை எஸ்பியிடம் சொல்கின்றேன், போராட்ட களத்திற்கு 3 நாட்களுக்கு முன்னால் நானே போன் செய்து எஸ்பி அவர்களுக்கு சொன்னேன், சார் இந்த போராட்ட களம் என்பது நீங்க சாதாரணமாக நினைக்கிறீங்க, எங்கள் மக்கள் எழுச்சியாக இருக்கின்றார்கள். இந்த போராட்ட களம் வருகின்ற போது அது நீங்கள் தாக்குப்பிடிக்க அந்த போராட்ட களம் அமையப் போகின்றது என்ற நிலை எங்களுடைய கவனத்துக்கு வருகின்றது. ஆகவே காவல்துறையை ஒட்டுமொத்தமாக நீங்கள் சரி செய்து அந்த மக்களை சந்தித்து அதை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று காவல்துறை எஸ்பியிடம் நான் போன்ல சொன்னேன். உடனே எஸ்பி என்ன சொன்னார், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நாங்க பாத்துக்கிறோம் சொன்னாங்க. ஆனால் அந்த போராட்ட களம் நடைபெறுகின்ற போது எல்லா கிராமத்தில் இருக்கின்ற மீனவர்களும் எல்லா கிராமத்தில் இருக்கின்ற விவசாயிகளும் அந்த போராட்ட களத்துக்கு அனைத்து கடைகளையும் அடைத்து அந்த போராட்ட களத்தில் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய பகுதியாக இருக்கின்ற தாமிரபரணியுடைய பாபநாசத்தினுடைய அணையின் மூலம் வருகின்ற அந்த சிறுகுண்டம் அணையிலே இருந்து தண்ணி வருகின்ற அந்த தண்ணியிலே பெரும் பகுதியை ஸ்டெர்லைட் நிறுவனம் ஏறக்குறைய 75 லட்சம் லிட்டர் தண்ணியை அவர்கள் விவசாயிகளை பாதிக்கின்ற வகையிலே அந்த குடிநீரை அவர்கள் எடுத்தார்கள்.